இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். எபேசியர் 6:2 உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் உன்னை நன்மையினால் முடிசூட்டுவார். பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருக்கும். இப்படி நாம் கர்த்தரிடத்தில் நன்மை அனுபவிக்க வேண்டும் என்றால், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். வேதத்திலே வசனம் உண்டு, நீ ஒரு முழு மனதோடு கூட முழு ஆத்துமாவோடும் கர்த்தரையே சேவிக்கும் பொழுது நீ இவைகளை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுகிறாய். இதே கற்பனை நிமித்தம் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், உங்கள் தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுங்கள், அப்பொழுது உன் வாழ்நாள் நீடித்திருக்கும். நீ நன்மைகளை கர்த்தரிடத்தில் அனுபவித்துக் கொள்ளுவாய். அப்போ கர்த்தர் நமக்கு நன்மை செய்ய வேண்டும், வாழ்நாளிலே நாம் நீடித்து சுகமாய் மகிழ்ச்சியோடு கூட வாழ வேண்டும் என்றால், முதலாவது நீ கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடுங்கள். கர்த்தரையே சேவித்து முழு இருதயத்தும் அவர் தேடி நம் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து அவர்களை கனப்படுத்தி நாம் சாட்சியுள்ள வாழ்க்கையை நாம் வாழும் பொழுது தேவன் இப்படிப்பட்ட நன்மையான காரியங்களை நமக்கு கொடுத்து வாழ்நாளில் நீடித்து வாழவும் சுகித்திருப்பவும் அவர் கிருபையளிப்பார். ஆமேன்.